ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி 2 பாக்கெட் பன்னீர் எடுத்துருக்கேங்க. மில்க் மிஸ்டு பன்னீர் தாங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒரு 50 கிராமும், தக்காளி ஒரு 50 கிராமு, ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு நான் ஒரு மறுபடியும் ஒரு 10 பல்லுக்கு முந்திரிங்க. எல்லாத்தையும் கொஞ்சமாக பட்ரு போட்டு, இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலான்னா பட்ரு தாங்க அதிகமாக இருக்கணும். அதனால் பட்ரு போட்டு அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி இதெல்லாம் வந்து நல்லா அந்த பட்டர்லேயே போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அதோடைய மசாலாவும் போட்டுக்கிட்டேங்க. வெறும் மிளகாத்தூள், அது கூட கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பன்னீரை வந்து நல்லா பச்சை தண்ணியில், அது கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா அந்த பன்னீரை நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, சும்மா அதுக்கு நல்லா அந்த வாசத்துக்காண்டி அதில் வெறும் மிளகாத்தூளும் எதுவுமே போடலைங்க. வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் இந்த கிரேவிக்கு இது பண்ணதை அரைச்சிக்கிட்டு மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்ரு போட்டு எண்ணெய் ஊற்றி சும்மா லேசாக ஒரு பட்டையும் ஒரு சின்ன இலையும் போட்டு அதோடைய கொஞ்சமாக சோம்பும் போட்டு இந்த அரைச்சி வச்ச கிரேவியும் அதுலேயே நல்லா ஊற்றி தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த சைடு அந்த பட்ரு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பன்னீரை வறுத்து வச்சதை ஃப்ரை பண்ணி வச்சதை அதோட கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கொதிக்கும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. அந்த பன்னீர் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். அப்புறம் அவ்வளோதாங்க. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு வந்து அது மேலே ஊற்றுனாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அவ்வளோதான்.